ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, QNet நெகட்டிவிட்டி பற்றி தான் பேசலான் இருக்கேன். ஏன்னா QNet அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நானும் ஆசைப்பட்டேன். ஸோ நிறைய இடத்துல போயிட்டு அதை பற்றி நான் கோத்ரூ பண்ணேன். ஸோ QNet பற்றின விஷயங்களை நானும் கோத்ரூ பண்ணும்போது அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஆனால் சில அந்நிய சக்திகள் அதை வந்து அந்த கெட்ட விஷயத்தை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இருக்க நல்ல விஷயங்களை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் கொடுத்துறது கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் பவர் அதிகம். ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக போய் சேராது. நெகட்டிவ்னால் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை எதை பற்றின நெகட்டிவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்க ப்ராடக்ட்டை பற்றி, அதில் இருக்க பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி, அதில் இருக்க ஃபெயிலியர் பீப்புளோட சேலஞ்சை பற்றி, கஷ்டத்தை பற்றி, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவாக கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதில் இருக்க நல்ல விஷயங்களை பற்றி தெரில. அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க, அதில் நிறைய பேர் இன்கம் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, நிறைய பேர் எம்பவர் பண்ணியிருக்கு அந்த பிஸ்னஸ். அது ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, அது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. அதை பற்றி அவங்க தெரியப்படுத்துறதில்லை. இப்போ நீ ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசுகிற அப்படின்னா அதில் இருக்க நல்ல விஷயங்களையும் பேசணும், அதில் இருக்க கெட்ட விஷயங்களையும் பேசணும். மக்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் தெரிஞ்சு அவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துப்பாங்க. நீ ஒரு கெட்ட விஷயத்தையே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வெளியிட வேண்டியதாகிடுச்சு. ஓகே, ஸோ நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போது ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸை பாருங்கள். ஃபுட் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ட்ராவலிங் இண்டஸ்ட்ரி அண்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஃபெயிலியர் பீப்புளாக இருப்பாங்க, சக்ஸஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ் யாரையும் ஃபெயிலியர் ஆக்குமான்னு தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணுற விதம் சரியில்லைன்னா ஃபெயிலியராக தான் செய்வாங்க. இப்போ 12th படிக்கிறாங்கன்னா எல்லோரும் படித்து பாஸ் ஆகிறதுக்கு கிடையாது. அதுலேயும் ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க, சக்ஸஸ் ஆனவங்களே இருக்காங்க. ஓகே, எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஃபெயிலியர் இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணுறோம், அதை எந்த மாதிரி நம்ம கற்றுக்குறோம், எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குமே தவிர அது அந்த பிஸ்னஸை மட்டுமே சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ ஃபெயிலியர் பீப்புள் எதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நெகட்டிவான விஷயங்களை பற்றியும் அவங்களோட சேலஞ்சஸை பற்றியும் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் பீப்புள் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அவங்க சக்ஸஸ் வந்து எங்கேயுமே சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ இதை பற்றின கருத்துக்களை நான் வெளியிடணுங்கிறதுக்காக நான் வீடியோ பதிவை நான் போடுறேன். இன்னும் பல தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.